தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். உங்களோட பார்வையில இந்த பக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? பக்தி இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாது. சின்னதுலேருந்தே தெய்வ பக்தி. ஏன்னா எனக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ண ஒரு கிறிஸ்தவரை, வில்லியம்ஸுங்கிறவரை. ஆனால் என்னோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12-14 வயசு இருக்கும்போதே பாம்பன் சுவாமி கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் போயிட்டு வாங்க, கும்பராசிக்கு நல்லதுன்னா. எனக்கு அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு மனசுக்கு என்னன்னு தெரியல, ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எனக்கு ஏதோ சம்திங் பாசிட்டிவ் வைப்ரேஷன். பார்த்தா முருகர் கரெக்டாக அவர் சமாதி மேலே போட்ட மாலையை தான் என் கையில் கொடுத்தாங்க. என் பொண்ணு கோயிலுக்கே வரமாட்டா, சின்னவ. அவள் என் கூட வந்திருந்தா. அவள் சொல்ற, அம்மா என்ன வைப்ரேஷன்மா, அந்த திரையை திறந்த உடனே ஃபுல்லாக கூஸ் பிம்பிள் வந்துருச்சுமா, எனக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஆனதில்லை அப்படின்னு சொல்லி அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். முருகர் மேல இருக்கிற பக்தி இல்ல அவர் செஞ்ச அதிசயம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, முருகர் எங்க அப்பாவுக்கு சாமி. எங்க அப்பா ரொம்ப முருகர் பிடிக்கும். என்னன்னா, அவர் இறந்தது கரெக்டா தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்பா இறந்தார். அம்மா கிருத்திகை அன்னைக்கு இறந்தாங்க. 2 பேரும் முருகர் பாதம் தான் அடைஞ்சாங்க. என் பையன் பெருமாள் பாத்துக்கு போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கடவுள்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்காங்க. சொத்து சுகம் எல்லாம் போனப்பவே 4 பசங்க கையில, என் கடைசி குழந்தை இவ்வளோண்டு கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறேன். என் வீடு போகுது, எல்லாமே போகுது, கோடிக்கணக்கு சொத்து போகுது. 120 கோடி சொத்தை இன்னைக்கு நான் இழந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் நான் வாழலையா? கடவுளை நம்புங்க. ஒரு பிரகாரத்தில் போய் உட்கார்ந்து உங்களை வேண்டுதலை சொல்லுங்க. அது கல்லு கிடையாது, அதுக்கு உயிர் இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை மீட் பண்ண போறோம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இவங்களை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இவங்களை நம்ம எல்லாருமே திரையில பார்த்து கொண்டாடி இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இவங்க கிட்ட ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன, உங்களோட பார்வையில ஆன்மீகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பார்வையில இந்த பக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? பக்தி இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாது. பிகாஸ் என்னன்னா, கடவுளால தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? கடவுளால தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கடவுளை மறந்து வாழ்றவங்க மனிதர்களே கிடையாது. அதுல சிலவங்க நாத்திகவாதிகள் இருக்காங்க. அவங்க அதை நம்பிக்கை இருக்காது. அது அவங்களுடைய அது நம்ம தவறா சொல்ல முடியாது. ஆனா தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் வேணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காரு. இந்த டைம்ல 7.5 சனி வரணும், இந்த டைம்ல ஜென்ம சனி வரணும், இந்த டைம்ல இந்த அஷ்டம சனி வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. இது சிவனே தப்பல. என்ன? ஆமா, சிவனே அவரே தப்பல. ஏன்னா அவரே இவரை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன நீ வந்திருக்க அப்படின்னா, இல்லை உங்களை பிடிக்கதான் வந்தேன்னு அவரு போய் ஒரு குகைக்குள்ள போய் உட்காந்துட்டார். என்ன 7.5 வருஷம் குகைக்குள்ள உட்காந்து வெளியே வரும்போது ஒரே இதா வெளியே வந்தார். அப்போ வெளியே நின்று இருக்காரு. என்ன நீ இன்னும் போலையா அப்படின்னா, 7.5 வருஷமா உங்களை பிடிச்சிட்டு இப்பதான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கடவுளால நமக்கு கஷ்டங்களும் வரும், துன்பங்களும் வரும், துயரங்களும் வரும். ஆனா அதே நேரத்துல கடவுள் தான். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கறது எதுக்குன்னா, நம்மளோட அனுபவங்களுக்காக. நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கடவுள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறாரு? 7.5 வருஷம் பிடிச்சிட்டு போகும்போது நல்லது செஞ்சுட்டு அவர் போவாரு. அப்போ அந்த 7.5 வருஷம் நம்ம படாத பாட நம்ம படுறோம்ல, விழுவுறோம், கால் அடிப்படும், கை அடிப்படும், இல்லை ஏதோ ஒண்ணு நடக்கும், என்னமோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க.
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க. அப்போ தெய்வத்தை கடந்து நம்ம கிடையாது. தெய்வங்கள் தான் ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களுக்கான தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செய்கிறாங்க. அதையும் கடந்து அதை நம்பி நம்மள அவங்க அங்கே போனால் அவங்களுக்கும் அந்த கடவுள் செய்வாங்க. முஸ்லீம்ஸ் வந்து லிங்கம் வச்சு கும்பிடுறத பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் மேம், சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்ஸு லிங்கம் வச்சு கும்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க தான் அதை எல்லாமே பராமரிப்பு பண்றாங்க. அப்ப எதுக்கு அவங்க அதை செய்யறாங்கன்னு நம்ம நீங்க கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா கடவுள் அதுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ஜாதி மத பேதமின்றி வாழணும்னு எதுக்கு சொல்றாங்க? எல்லாம் ஒத்துமையா இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும். இன்னைக்கு எங்கேயோ ஒரு போர் நடக்குது, அதுக்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ப்ரே பண்றோமா இல்லையா? அந்த போருக்கு போனவங்க எத்தனை பேர் உயிரோட வருவாங்க, எத்தனை பேர் உயிரற்று வருவாங்க, அவங்க யாருக்காக தன்னோட உயிரை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அப்ப யாரை நம்ம நினைக்கிறோம்? கடவுளை தான் நம்ம நினைப்போம். அந்த போருக்கு போனவங்க நல்லபடியாக அவங்களோட இதை முடிச்சுட்டு நல்லபடியாக அவங்க வரட்டும். கடவுளே அவங்கள நீங்கள் பாதுகாருங்க, அவங்களோட பாதுகாப்பாக இருங்க, அவங்களுக்கு துணையாக இருங்க, அவங்களுக்கு நல்ல நம்ம 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 வந்து வேண்டிக்கிறோம். அது எங்கே போய் வேண்டுறோம்? கடவுளை தான் வேண்டுறோம். அப்போ கண்டிப்பாக வந்து கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்னும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது அவங்க மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். உங்களுக்கு எந்த இடத்துலமா அந்த தெய்வ பக்தி, தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த விஷயத்த பிடிப்போம் இல்லையா, அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு? எனக்கு எப்பத்துலேருந்து சின்னதுலேருந்தே தெய்வ பக்தி. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ண ஒரு கிறிஸ்தவரை, என்ன வில்லியம்ஸுங்கிறவரை. ஆனால் வந்து என்னோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12-14 வயசு இருக்கும்போதே ஜீசஸ் வந்து ஒரு சிலுவையும் ஒரு செயினையும் எனக்கு கொடுத்துட்டு போனாரு. ஜீசஸ் உங்ககிட்ட வந்து ஜீசஸ் வந்து மாற்று உருவத்துல வந்து ஒரு வயதானவரோட உருவத்துல வந்து ஒரு சின்ன சிலுவை, கோல்டுல இன்னும் வச்சிருக்கீங்களா? சின்ன சிலுவை, ஒரு செயின், மெட்டல் செயின் ஒண்ணு, அதுல சிலுவை வச்சு கொடுத்துட்டு ஜீசஸோட போட்டோவும் என்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப இந்த போட்டோ எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல பயங்கர ஆர்த்தடாக்ஸ், எங்க அப்பா வந்து பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அப்பா சைட்ல. அவங்க வந்து கோவில்ல இது பண்றவங்க, மேஷாந்திங்க கோவில்ல. அப்படி இருக்கும்போது வீட்டுல இவரை கொண்டு வந்து வச்சா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் இதை எடுத்துட்டு போய் என் கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறேன். ஒருத்தர் கொடுத்தாரு, ரோட்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு, கொடுத்தாரு, வாங்கி நான் வச்சுக்கிட்டேன்னா அப்ப அதை என் வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்குப்பாங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுக்கு பயந்து நான் ஒளிச்சு வைக்கிறேன். என்ன ஒளிச்சு வச்சு என்னமோ அவர் போட்டோ பார்த்தோன்னே எனக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. இவருக்கு எல்லாரும் ஏசுநாதருங்கிறாரு, இவர் ஏசுநாதர் எதுக்கு நம்ம கிட்ட வந்தாரு, எதுக்கோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோட நான் எடுத்து போய் வைக்கிறேன். எங்கள் அம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு. பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாட்ட போய் போட்டு கொடுத்தோன்னா எங்கள் அப்பா வந்து என்னை அடின்னு அடிச்சு, 14 வயசுல நீ யாரையாவது ஸ்கூல்ல லவ் பண்ணுறவங்க கொடுத்தா நான் இந்த ஃபோட்டோவும் அதெல்லாம் அப்படி கரெக்டாக செயின் கழுத்தில் தொங்குது, செயினை இழுத்து பார்த்தா சிலுவை தொங்குது, இது யார் கொடுத்ததுன்ற ஒரு பெரிய கேள்வி எங்கள் அப்பாவுக்கு வந்தது. எங்கள் அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன் யாரும் கொடுக்கல, ரோட்ல விளையாடிட்டு இருந்தேன், ஒரு பெரியவர் வந்து இதை கொடுத்தாரு, போட்டுக்கிட்டேன், இந்த ஃபோட்டோ கொடுத்தாரு, வாங்கி கபோர்டில் வச்சேன், நீங்கள் அடிப்பீங்களே உங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் ஃபோட்டோ வச்சேன்னு. ஆனால் என் லைஃப்பில் என்ன நடந்தது, ஒரு கிறிஸ்தவர் தான் எனக்கு கணவராக வந்து அமைஞ்சார். எல்லா சாமியும் பார்த்தாச்சு, ஆனால் என் குலதெய்வத்தை மட்டும் யாருன்னு எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷம் கடந்தேன். ஆனால் அவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸ்ரீராமச்சந்திர பிரபு, மகாவிஷ்ணு, பெருமாள், இது எல்லாம் கலந்தது தானே, ஒரு உருவம் தானே. எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க தவிர உருவம் ஒன்று தான். ஆனால் இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க. லவனும் குஷனுமே உட்காந்துருக்கான் வீட்டில். இப்போ அதனால இப்போ அது தெரிய வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது என் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு வாட்டியாவது என் காலை வச்சிடணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். அது போகணும், அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம் போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பதிவுகள்ல தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த பி பாசிட்டிவ், எப்பயுமே பாசிட்டிவா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பாசிட்டிவா தான் இருக்கணும். நம்ம நிறைய கோவில்களுக்கு போயிருப்போம். இந்த கோவிலுக்கு போனா எனக்கு எப்பயுமே பாசிட்டிவ் வைப் இருக்கும், எனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் இந்த கோவிலுக்கு போவேன் அப்படின்னா அது எந்த கோவில் மேம் நீங்க அதிகமா விசிட் பண்ற கோவில்? மதுராஷ்டிரம் தான், பாண்டிச்சேரி மதுராஷ்டிரம். ரெண்டாவது வந்து கோரக்கர் சமாதி இருக்கு நாகப்பட்டினத்துல.
இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி போனேன். இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். அந்த ஆசிரமம் போனப்போ எனக்கு எங்கேயும் அதாவது மதர் ஆஷ்ரம் போய் நான் எப்படி நிம்மதியாக இருப்பேனோ, எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குமோ, அதே மாதிரி வைப் எனக்கு அந்த ஆசிரமத்தில் கிடைச்சது. கோரக்கரோட சமாதி ஆசிரமத்தில் எனக்கு கிடச்சிது. அதுக்கேற்ற மாதிரியே மத்தியானம் லஞ்ச் டைமில் தான் நாங்கள் அங்கே இருந்தோம். எங்களை கூட்டு போயிட்டாங்க. லஞ்ச் சாப்பிட்டே ஆனோம். அந்த சாப்பாடு சாப்பிட்டப்போ இது தேவாமிர்தம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது நான் ஒரு நார்மல் சாதம், சாம்பார், ஒரு பொரியல், வடை, அப்பளம் எல்லாமே வச்சு தான் சாப்பாடு போட்டாங்க. ஆனால் நான் எங்கேயுமே இந்த மாதிரி ருசியான சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு தண்ணி சாம்பார் தான். ஆனால் அந்த சாம்பாரில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அந்த சாப்பாடு எல்லாமே அவ்வளோ ஒரு அமிர்தமாக என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அன்னைக்கு அந்த கோரக்கர் சமாதியில் எனக்கு கிடச்சிது, அந்த ஆசிரமத்தில். 2வது வாட்டியை நாங்களாக விரும்பி வற்புறுத்தி நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு சில ஞானிகள் இருக்கிற இடம். இப்போ ரீசெண்டாக இதுக்கு போயிட்டு வந்தோம். இந்த இதில் இருக்குது நம்ம அடையாறில் பாம்பன் சுவாமிகள். அங்கே போனப்போ இதே சேம் ஒரு ஏதோ சம்திங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. எனக்கு போக சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனேன். பாம்பன் சுவாமி கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் போயிட்டு வாங்க, கும்பராசிக்கு நல்லதுன்னாங்க. சரி, நான் போயிட்டு வந்தேன். எனக்கு அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு மனசுக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எனக்கு ஏதோ சம்திங் பாசிட்டிவ் வைப்ரேஷன். பார்த்தா முருகர். இப்ப நான் அடுத்து அதான் கேட்கலான்னு வந்தேன் மேம். ஏன்னா பாம்பன் சுவாமிகளை பிடிச்சாலே முருகரை ஈஸியா பிடிச்சிடலாம், அவரோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சிடலான்னு. அங்க போன அவர் தான் வந்து நின்றுட்டு இருந்தாரு. கரெக்டா அவர் சமாதி மேல போட்ட மாலையை தான் என் கையில கொடுத்தாங்க. அவர் போட்ட மாலையை தான் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. என் பொண்ணு கோயிலுக்கே வரமாட்டா, சின்னவ. அவ என் கூட வந்திருந்தா. அவ சொல்ல, அம்மா என்ன வைப்ரேஷன்மா, அந்த திரையை திறந்த உடனே ஃபுல்லா கூஸ் பிம்பிள் வந்துருச்சுமா எனக்கு. எனக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஆனதில்லை அப்படின்னு சொல்லி அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு முருகர் மேல இருக்கிற பக்தி இல்ல அவர் செஞ்ச அதிசயம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, முருகர் வந்து எங்க அப்பாவுக்கு சாமி. எங்க அப்பா ரொம்ப முருகர் பிடிக்கும். என்னன்னா, அவர் இறந்தது கரெக்டா தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்பா இறந்தார். தைப்பூச திருவிழா நடக்குது வடபழனி கோயில்ல. அப்பதான் அப்பா உயிர் போச்சு. அம்மா வந்து கிருத்திகை அன்னைக்கு இறந்தாங்க. புரியுதா? 2 பேரும் முருகர் பாதம் தான் அடைஞ்சாங்க. என் பையன் பெருமாள் பாதத்துக்கு போயிருக்காரு. இது எல்லாமே வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கடவுள்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம். நீங்க ஜாதகம் பாக்குற பழக்கம் எல்லாம் உண்டா மேம்? உங்களுக்கு நீங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன நினைச்சு பாப்பீங்க? என்னவா அது வந்திருக்கு மேம்? எனக்கு ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாம், என்ன உயிரோட இருக்கீங்க, எப்போ செத்து போயிருக்கணுமேன்னு தான் என்ன கேள்வி கேட்பாங்க. ஆமா, எப்போ செத்து இருக்கணுமே, அவ்வளோ பிரச்சனையில எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க, எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்து கூட ஒருத்தர் கேட்டார், நீ உயிரோட இருக்கியா? உயிரோட இருக்க முடியாது இந்த ஜாதகம், பட்ட கஷ்டத்துக்கு என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டுல செத்துருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்னை கேட்டார். நான் சொன்னேன், கடவுள் என் கூட இருக்கும்போது நான் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தற்கொலைங்கிற விஷயமே தவறான ஒரு விஷயம். அதை பண்ணிக்கிறவங்க முட்டாளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை செஞ்சுக்கிறவங்க முட்டாளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, வாழ தெரியாதவங்க தான் அந்த முடிவுக்கு போகணும். வாழ தெரியுறவங்க அந்த முடிவுக்கு போகக்கூடாது. கடன் வாங்கிட்டோம், கஷ்டப்படுறோம், அதனால நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டோம், குழந்தைங்களையும் சாவடிச்சு அவங்களும் செத்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளைய பண்ணி பெற்றுக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்கிறாங்க? தப்பு இல்லை அது. எதுக்கு அந்த முடிவுக்கு போகிறாங்க? கடவுளை நம்புங்க, இல்லையா உடல் உழைங்க, 10 ரூபாய் சம்பாதிங்க, அந்த 10 ரூபாயில சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும். ஏன் நான் நினச்சிருந்தா என்னைக்கோ செத்து போயிருக்கலாமா? நான் நினச்சிருந்தா என்னைக்கோ செத்து போயிருக்கேன். சொத்து சுகம் எல்லாம் போனப்பவே 4 பசங்க கையில், என் கடைசி குழந்தை இவ்வளோண்டு கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறேன். என் வீடு போகுது, எல்லாமே போகுது, கோடிக்கணக்கு சொத்து போகுது. 120 கோடி சொத்து இன்னைக்கு நான் இழந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் நான் வாழலையா? எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? கடவுளை நம்புங்க. ஒரு பிரகாரத்துல போய் உட்கார்ந்து உங்களை வேண்டுதலை சொல்லுங்க. அது கல்லு கிடையாது, அதுக்கு உயிர் இருக்கு.
நிறைய பேர் கோயில்ல இருக்கிறத கல்லுன்னு நினைக்கிறான். ஆனா நீ நினைக்கிற விஷயத்த வந்து நீ அங்க பாசிட்டிவா நீ நினைச்சனா கடவுள் உனக்கு பாசிட்டிவா கொடுப்பாரு. நீ நெகட்டிவா ஐயோ கடவுளே நீ செஞ்சிருவியா செய்ய மாட்டியா எனக்கு இதை பண்ணிரு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. கடவுளே என்னோட பிரச்சனை இது, இதுல இருந்து என்னை விடுவிச்சு கொண்டு வருவீங்கன்னு என்ன நான் நம்புறேன் அப்படின்னு நீ சொல்ல, அந்த நம்பிக்கை அந்த கடவுள் அந்த கல்லு காப்பாத்தும். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு. நிறைய பேர் அதை செய்யறாங்களா? செய்யறது கிடையாது. கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், எத்தனையோ சாமியை கும்பிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில நான் கூட தான் கஷ்டப்படுறேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? சாமியை நான் குறை சொல்ல முடியுமா? டெய்லி எங்க வீட்டுல ஜெகஜோதியா விளக்குங்க எரியும், ஜெகத் ஜோதியா விளக்குங்க எரியும். அதுக்காக நான் கடவுளை பட்னி போட முடியாது இல்ல. ஒரு நைவேத்தியம் பண்ணி கூட வடை சுட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். இப்போ பரிகாரம் சொன்னா கூட அது எல்லாரும் கடமையா தானே மேம் பாக்குறாங்க. கடமை, இது செஞ்சா அது நடக்கும். அது தப்பு, அது தப்பு. ஒரு பரிகாரம் எதுக்கு சொல்றாங்க? உன்னோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லும்போது சந்தோஷத்தோட நீ ஏத்துக்கிட்டு போய் பண்ணாதான் அது பரிகார நிவர்த்தி. இல்லைன்னா அது பரிகார நிவர்த்தி கிடையாது. உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட தேவைகளுக்காகவும் நீ அந்த இடத்துல போய் பண்ற, அது தப்பு தானே. நீங்க கழுத்துல ஒரு அந்த ரெட் கலர்ல ஒரு மாலை போட்டிருக்கீங்களா மேம்? அது என்னது மேம்? நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டு நான் கேள்வி பார்த்திருக்கேன். அது எதுக்காக போடுறாங்க? இது அம்மனுக்காக போடுறதுமா. பாடத்தோட்டத்துல மஞ்சள் மாரியம்மன் ஒரு ஆத்தா இருக்கான். எனக்கு பல வருஷமா இன்னைக்கு என் மகன் வந்து உயிரோட இருக்கான்னா அந்த அம்மா தான் காரணம். ஒரு மகன் இழந்துட்டே ஒரு மகன் இருக்கான். அந்த மகன் இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மாவுக்கு 18 வருஷம் நான் தீச்சட்டி எடுத்து போயிருக்கேன். 18 வருஷம் அவங்களுக்கு வருஷம் ஆடி மாச திருவிழால நான் போய் தீச்சட்டி எடுப்பேன். செவ்வாடை உடுத்தி நான் போய் அந்த கோயில்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காப்பு எனக்கு தான் கட்டுவாங்க. அந்த கோயில்ல நான் தான் முதல் ஆளா உட்காந்துருப்பேன் கோயில்ல. அந்த அம்மாக்காக தான் இந்த மாலை நான் போடுவேன். இது நான் போட்டேன்னா எனக்கு மனசு சந்தோஷம். எனக்கு வந்து என்ன எந்த கஷ்டத்துல இருந்து என் ஆத்தா எனக்கு பல ஆக்சிடென்ட்ல நான் தப்பிச்சு வந்திருக்கேன். இதான் காரணம். புரியுதா? அதனால இந்த செவ்வாடை மாலை மட்டும் என்கிட்ட இல்லைன்னா நானே கிடையாது. அந்த அம்மா என் கூட இருக்கிறதா ஐதீகம். என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என் கூட இருக்கா, என் ஆத்தா என் கூட தான் இருக்கா. அவ தான் என்னை எல்லாத்துக்கும் காப்பாத்துறா. அம்மாவாவோ மதராவோ எல்லா உருவத்துலயும் அவங்க தான் என்னை காப்பாத்துறாங்க. அந்த நம்பிக்கை நான் இன்னைக்கும், அதுக்கு தான் இந்த செவ்வாடை மாலை எப்பவும் போட்டுப்பேன். கண்டிப்பாமா. நிறைய விஷயம் 4 நாள் கழட்டுவேன், 5வது நாள் திரும்ப எடுத்து போட்டுருவேன். ஒரு சில வீடியோகள்ல எல்லாம் பார்க்கும்போது அம்மா இந்த சிவப்பு மாலை எதுக்கு போடுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ அதனால இந்த கேள்வியை எடுத்து முன் வச்சிருந்தேன். நிறைய விஷயங்கள் கண்டிப்பா வந்து உங்களோட வாழ்க்கையில பக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகா நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா நான்லாம் வந்து என்னைக்குன்னா ஒரு பொழுது இருக்கணும் அப்படிலாம் விரும்புனேன்னா நமக்கு பசி தாங்க முடியாது, பசிக்குதுன்னு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லாம் மாசக்கணக்கா விரதம் இருப்பேன். இப்ப என்னால முடியறது இல்லை. இன்னைக்கு கூட நீங்க ஒரு பொழுது நம்ம வந்து நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம வந்து அந்த கடவுளுக்காக நம்மளோட வயத்தை காய போடுறது. கடவுள் சொல்லல, நம்ம யாரையுமே கடவுள் வந்து நீ இதுக்காக விரதம் ஒரு நோம்பு நம்மளால உருவாக்கப்பட்டதுதான் அந்த விரதம். இதெல்லாமே ஒரு பொழுது எல்லாமே நம்மளால உருவாக்கப்பட்டதுதான். கடவுள் அதை உருவாக்கல. ஏன்னா கடவுளுக்காக நம்ம செய்யற ஒரு விஷயம். நம்ம வயத்தை பட்டினி போட்டு கடவுளுக்கு நம்ம தியானம் பண்றோம். அதுவே சில ஐயோ மணியாச்சே, மணி என்ன, ஐயோ இப்ப நம்ம சாப்பிடணும், விரதம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு போய் சாப்பிடக்கூடாது. அது தப்பு. அது நம்மளோட லைஃப்லயே நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். அந்த விஷயத்த நம்ம தெரியாத வயசுல நம்ம இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்போம். அது தெரிஞ்சு வரும்போது அந்த தவறுகளை இது பண்றதுக்கு தான், கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம அதை மாத்திக்கிறது. கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிமா. நன்றி, வணக்கம்மா.